ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். நீ நான் காதல் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் பண்ணுறதுன்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்க, அங்கேருந்து வந்த ராகு வந்து ஆகாஷ் வந்து சமாதானப்படுத்துகிறாரு. சீக்கிரமே அனு உன்கிட்ட இது மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாங்க, கண்டிப்பாக உன் கூட சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்றாங்க. ரூமுக்கு போனால் ராகு என்ன பண்ணுறாங்க, அப்படியே பார்த்து நடந்ததெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இது எனக்கு முன்னாடியே தெரியுமே, குட்டி பாஸ் ஏற்கனவே என்கிட்ட சொல்கிறாங்க. ஓ ஓகே ஓகே, அப்படியா, முன்னாடியே உங்ககிட்ட அந்த விஷயத்தை பற்றி பேசிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ராகு கேட்குறாங்க. ஆமாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ அதெல்லாம் விட்டு 2 பேரையும் நம்ம எப்படி சேர்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு பார்ட்டி இருக்குது, நம்ம போயிட்டு வரலாம். அந்த பார்ட்டியில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நடிக்கும்போது 2 பேரும் வந்து மனசு மாறுவாங்க அப்படின்றாங்க ராகு. அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அப்படியும் ஒத்துக்கிறாங்க. அந்த சமயத்தில் பார்ட்டிக்கான ட்ரெஸ்ஸை வந்து வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், எனக்கு டான்ஸ் அந்தளவுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறதுனால 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் ஒளிஞ்சு நெஞ்சு முரளி பார்க்க திடீர்னு ஒரு சத்தம் எழும்போது அங்கேருந்து அப்படி என்ன பண்ணுறாங்க, என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து எட்டி பார்க்குறாங்க. யாருமே இல்லாதனால உள்ளே போயிடுறாங்க. என்னாச்சு, யார் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ கேட்க, தெரில ராகிபாய், யாருமே தெரிலங்க, யாருமே இல்லை அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் முரளி பயங்கர கோபம் அடைகிறாரு. என்ன இந்த அபி இவன் கூட சேர்ந்து டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எரிச்சல் அடைகிறாரு. அடுத்ததாக அபிக்கு வந்து இன்னொரு பக்கம் முரளி மேலே வந்து சந்தேகம் எழும்போது, கண்டிப்பாக வேறு யாரும் இந்த டைமில் வரதுக்கு சான்ஸே இல்லை, கண்டிப்பாக இந்த முரளியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு உண்மையாலவே பழைய ஞாபகங்கள்லாம் மறந்துடுச்சா இல்லை நடிக்கிறானா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து ஒரு சந்தேகம் எழுது அபிக்கு. சீக்கிரமே முரளியை பற்றி கண்டுபிடிச்சி அவன் முகத்திலேயே நம்ம கிழிக்கணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே வந்து திட்டுறாங்க முரளியை. ஏற்ற மாதிரி மறுநாளும் வந்து முரளிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, நேற்று நீங்கள் தானே அந்த பக்கமாக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அச்சோ, என்ன அப்படி இப்படிலாம் பேசுறீங்க, நான் ஏன் அந்த பக்கம் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரோட மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறாங்க, என்னம்மா நடிக்கிறான் பாரு இவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அபி முரளி பற்றின உண்மைகளை எப்படி தெரிஞ்சுக்க போகிறாங்க. அதுக்கப்புறமா அனு ஆகாஷ் 2 பேரையும் வந்து சேர்த்து வைக்கிறாங்க, ராகவ் அபி. இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.